வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வயிற்றில் தொடங்கும் மறதி நோய் பகீர் கிளப்பும் புதிய ஆய்வு பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மருத்துவ உலகம் இன்று வரை விடை தேடிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய சவால் அல்சைமர் எனப்படும் நினைவாற்றல் இழப்பு நோய். இது வயதானவர்களை தாக்கும் ஒரு மூளை சிதைவு நோய் என்றுதான் நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அல்சைமர் நோய் மூளையில் தொடங்குவதற்கு முன்பே எங்களுடைய குடலில் தொடங்கிவிடுகிறது என்பதுதான் சமீபத்திய ஆய்வுகளின் புதிய கண்டுபிடிப்பு. லண்டன் கிங்ஸ் கல்லூரி மற்றும் அயர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து நடத்திய இந்த ஆய்வில் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குடல் பாக்டீரியாக்களை எடுத்து ஆரோக்கியமான எலிகளுக்கு செலுத்தினார்கள். ஆச்சரியப்படும் விதமாக இந்த ஆரோக்கியமான எலிகளுக்கும் மிக குறுகிய காலத்திலேயே நினைவாற்றல் குறைபாடு மற்றும் நடத்தை மாற்றங்கள் ஏற்பட்டன. இதன் மூலம் அல்சைமர் நோய் என்பது மூளை சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, அது குடல் ஆரோக்கியத்தோடும் நேரடி தொடர்பு கொண்டது என்பது உறுதியாகியுள்ளது. குடலுக்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு? நம் குடலில் கோடிக்கணக்கான நுண்கிருமிகள் வாழ்கின்றன. இவற்றை நாம் மைக்ரோபயோம் என்கிறோம். இவை நாம் உண்ணும் உணவை செரிப்பது மட்டுமல்லாமல் மூளைக்கு தேவையான முக்கிய வேதிப்பொருட்களையும் உற்பத்தி செய்கின்றன. ஆய்வின்படி அல்சைமர் நோயாளிகளின் குடலில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் குறைவாகவும் தீய பாக்டீரியாக்கள் அதிகமாகவும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தீய பாக்டீரியாக்கள் வெளியிடும் நச்சுப் பொருட்கள் இரத்தத்தின் வழியாக மூளைக்கு சென்று அங்கு புதிய நரம்பணுக்கள் உருவாவதை தடுக்கின்றன. இதனால் மூளையின் நினைவாற்றல் பகுதி சுருங்கத் தொடங்குகிறது. மூளையையும் குடலையும் இணைக்கும் ஒரு மிக நீளமான நரம்பு வேகஸ் நரம்பு. இது ஒரு தொலைபேசி கம்பி போல வேலை செய்கிறது. குடலில் இருக்கும் நச்சுத்தன்மை இந்த நரம்பு வழியாகத்தான் நேரடியாக மூளைக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. அல்சைமர் அறிகுறிகள் வெளியே தெரிவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே குடல் பாக்டீரியாக்களில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. எனவே வருங்காலத்தில் ஒருவருடைய மலப்பரிசோதனையை வைத்தே அவருக்கு அல்சைமர் வரும் வாய்ப்பு உள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என்கின்றன ஆய்வுகள். இது ஆரம்பகால சிகிச்சைக்கு பெரிய வரப்பிரசாதம் என்றும் சொல்கிறார்கள். நமது மனநிலை மற்றும் தூக்கத்தை சீராக வைக்கும் செரோட்டோனின் என்ற மகிழ்ச்சிக்கான ஹோர்மோன் 90% குடலில்தான் உற்பத்தியாகிறது. குடல் பாக்டீரியாக்கள் சிதைவடையும் போது இந்த ஹோர்மோன் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மனச்சோர்வும் அதன் தொடர்ச்சியாக நினைவாற்றல் இழப்பும் ஏற்படுகிறது. எனவே குடல் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். இந்த ஆய்வின் முடிவுகள் நமக்கு சொல்லும் செய்தி, வயிற்றை ஆரோக்கியமாக வைத்தால் மூளையை காப்பாற்றலாம் என்பது. வயிற்றை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? காய்கறிகள், பழங்கள் மற்றும் முழு தானியங்களை அதிகம் உண்பது நன்மையான பாக்டீரியாக்களை வளர்க்கிறது. அடுத்து ப்ரோபயோட்டிக் உணவுகளை உண்ண வேண்டும். தயிர், மோர் போன்ற உணவுகளில் இருக்கும் நல்ல கிருமிகள் குடல் சுவரை பாதுகாத்து மூளைக்கு செல்லும் நச்சுக்களை தடுக்கிறது. சர்க்கரையை குறைக்க வேண்டும். அதிகப்படியான சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குடலில் உள்ள நச்சு பாக்டீரியாக்களை பெருக்குகின்றன. அடுத்து உடற்பயிற்சி. தினமும் நடைப்பயிற்சி செய்வது குடல் இயக்கத்தை மேம்படுத்துவதோடு மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது. தற்போது அல்சைமர் நோய்க்கு நிரந்தர மருந்து இல்லை என்றாலும் குடல் பாக்டீரியாக்களை சீரமைப்பதன் மூலம் மறதி நோயை தள்ளி போடவோ அல்லது தடுக்கவோ முடியும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இனிவரும் காலங்களில் அல்சைமர் நோயாளிகளுக்கு வெறும் மாத்திரைகள் மட்டும் தராமல் அவர்களது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சிறப்பு உணவுகளும் சிகிச்சையின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. எங்களுடைய உடல் என்பது தனித்தனி உறுப்புகளின் தொகுப்பு அல்ல. அவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு அதிசயம். எங்கள் நினைவாற்றலை தக்க வைக்க விரும்பினால் இன்று முதலே
உணவிலும் குடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவோம். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.